ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளி கல்வித்துறை மற்றும் உள்ளடக்கிய கல்வி இணைந்து வழங்கும் சைகை மொழி பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய சைகை மொழி பயிற்சியில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித் தர போகிறேன் அப்படின்னா, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸ்பிரஷன் பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. நான் இப்போ என்னென்ன சொல்லித்தர போகிறேனோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா பயிற்சி பண்ணுங்கள். அடுத்தது என்ன செய்வீங்க, அதை உங்களுடைய செவித்திறன் குறைவுடைய மாணவர்கள்ட்ட நான் சொன்ன சைகை மொழியை அவங்கள்ட்ட நீங்கள் பேசி அவங்கள்ட்ட என்ன பண்ணலாம், நீங்கள் கலந்துரையாடலாம். சரிங்களா? இப்போ நான் வரிசையாக நான் சொல்கிறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்ன செய்யணும், அதை பயிற்சி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மெமரியில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பிரஷனில் ஹாப்பி. சரிங்களா? ஹாப்பி அப்படிங்கிறதுக்கு என்ன சைன், அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம சைகை மொழியில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சைகை மொழியில் ஹாப்பி அப்படிங்கிறதுக்கு இங்கே பாருங்கள், 2 கை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஸ்டொமக்கில் வந்து வச்சுட்டு என்ன செய்யுங்க, இப்படி ஹாப்பி அப்படின்னு காமிக்கணும். ஹாப்பி. அப்போ ஹாப்பி அப்படின்னு காமிக்கிறப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் ஃபேஸில் என்ன செய்யணும், லைட்டாக ஸ்மைல் பண்ணி காமிக்கணும். சரிங்களா? ஹாப்பி. இது ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? எஸ், நான் ஹாப்பியாக இருக்கேன். புரியுதுங்களா? எப்படி சொல்லுவீங்க? ஹாப்பியாக இருக்கேன். அது என்ன பண்ணும், இந்த இடத்துல மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் உங்கள் ஃபிங்கர் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் மேலே கொண்டு போங்க. ஹாப்பியாக இருக்கேன். ஹாப்பி. புரியுதுங்களா? நீங்கள் எப்படிலாம் ஹாப்பியாக இருக்கீங்களோ உங்கள் மாணவர்கள்ட்ட என்ன செய்யலாம், நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுதா, எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். புரியுதுங்களா? ரெண்டாவது என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஃபியூஸ். ஸோ கன்ஃபியூஸ் அப்படிங்கிறப்ப என்னதுன்னா ஒரு குழப்பம். ஸோ அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, அதான்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அந்த குழப்பத்துக்கு வந்து சைன் என்னென்னா, உங்கள் ஃபிங்கர் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா விரிச்சுக்கோங்க, நல்லா ப்ராட் பண்ணிக்கோங்க. உங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி காமிங்க. அப்போ என்ன பண்ணணும், லைட்டாக சின் டவுன் பண்ணணும். ப்ளஸ் கண் லைட்டாக மூடிட்டு என்ன பண்ணுங்கள், அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக காமிக்கிறீங்க. அங்கே போகிறதா, எங்கே வரதா, எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக காமிக்கணும். ஸோ கன்ஃபியூஸ்க்கு என்ன சைனு, இதான் கன்ஃபியூஸ். சரியா? கன்ஃபியூஸாக இருக்கா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி கேட்கலாம் உங்கள் மாணவர்கள்ட்ட, நான் அப்போ நடத்துனது புரிஞ்சுதா, இல்லை ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கா, நிறையா நடத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருக்கா அப்படி சொல்லி கேட்குறப்ப நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி வார்த்தைகளை, இந்த மாதிரி சைகை மொழியை நீங்கள் பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? ஸோ இது கன்ஃபியூஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன எக்ஸ்பிரஷனில் சைகை மொழியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒர்ரி, அதாவது கவலைப்படுறது, வருத்தப்படுறது, எல்லாத்துக்கும் கூட சொல்லலாம் ஒர்ரி. ஒர்ரிக்கு என்ன பண்ணுங்கள், இந்த பாருங்கள், உங்கள் கையை வச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுங்கள், கீழே அப்படி கொண்டு வாங்க. ஸோ கவலையாக இருக்குது, சரி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, லைட்டாக சின் டவுன் பண்ணி உங்கள் ஃபேஸில் என்ன காமிக்கணும், ஒரு எக்ஸ்பிரஷன் காமிக்கணும். அதாவது நான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, வருத்தப்படுற மாதிரி நீங்கள் ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் காமிச்சா மட்டுமே அது வந்து கரெக்டாக ரீச் ஆகும், கரெக்டான மீனிங் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து உங்கள் கை வந்து ஃபுல்லாக காமிச்சிக்கங்க, கீழே வந்து என்ன இருக்கணும், அப்படியே கீழே டவுன் ஆகி வரணும். ஏன் நீ வந்து கவலைப்படுற, எதுக்கு கவலைப்படுற, கவலைப்படாத, ஹாப்பியாக இரு. உங்கள் மாணவர்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லலாம், யாராவது கவலைப்படுற மாதிரி தெரிஞ்சாங்க அப்படின்னா, எதுக்காக கவலைப்படுற, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். இப்படி கேட்கலாம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இது என்னதுன்னா கொஸ்டின். க்யூ சொல்லி கொடுத்தேன்னே, அந்த க்யூ வந்து என்ன பண்ணுறோம், கொஸ்டினாக கேட்குறோம். புரியுதுங்களா? இது கவலைப்படுறது, ஒர்ரி அப்படிங்கிறதுக்கான சைன். புரிஞ்சுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பிரஷனில் ஆங்க்ரி. ஸோ ஆங்க்ரிக்கு என்ன செய்யுது, அதாவது கோபப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன சைன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கோபம் அப்படிங்கிறப்ப என்னென்னா, நீங்கள் வந்து அப்படி என்ன பண்ணணும், உங்கள் ஃபேஸில் வந்து அந்த கோபத்தை காமிக்கணும் அப்படியே. ஸோ எதுக்காக கோபப்படுறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது நீங்கள் சொல்லி அவங்க செய்யலை அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இப்போ கோவப்படலாம். ஸோ அந்த கோவப்படுறப்ப என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த ஃபேஸ் அப்படியே காமிக்கிறீங்க. இந்த பாருங்கள், கை அப்படி வச்சுக்கோங்க, உங்கள் ஃபேஸுக்கிட்ட கொண்டு போங்க. ஃபேஸை டச் பண்ண வேணாம், இந்த இடத்துல கொண்டு போயிட்டு அப்படியே கிட்ட கொண்டு வாங்க. சரிதா? நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், நீ ஏன் அதை செஞ்ச, நீ ஏன் அதை எடுத்த ஏன், நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். கோவம்னா அப்போ ஃபேஸ் என்ன பண்ணணும், கோவமாக காமிக்கணும், சிரிச்சிட்டு சொல்லக்கூடாது. கோவமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அப்படி காமிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான சைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னது அப்படின்னா, இங்கே பாருங்கள், கோவமாக இருக்கேங்கிறது. ரெண்டாவது என்னென்னா இப்படி காமிப்பாங்க. ஸோ இதுவும் என்னென்னா ஆங்கிரி தான். அதாவது ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஹிப்லேருந்து என்ன பண்ணுங்கள், அப்படியே மேலே கொண்டு வந்தீங்க. அப்போ என்ன பண்ணும், உங்கள் ஃபேஸ்லேயும் ஒரு மாதிரி கோவமாக காமிக்கிறீங்க. ஸோ இதுவும் ஒரு ஆங்கிரி தான். மூணாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்படி காமிக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இப்படி காமிச்சிங்கன்னா இதுவும் ஆங்கிரி தான். நானே உன் மேலே கோவமாக இருக்கேன், போயிடு. புரியுதுங்களா? ஸோ என்ன பண்ணுறேன்,
நான் அவன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்கள், இப்படி எக்ஸ்பிரஷனில் கோவத்துக்கு என்ன காமிக்கலாம், இதுவும் காமிக்கலாம், இதுவும் காமிக்கலாம், இதுவும் காமிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமாக இது யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அவன் வந்து உன் மேலே கோவமாக இருக்கான், நீ ஏன் அவன் மேலே கோவப்படுற, கோவப்படாதடா, ஃப்ரெண்டாக இருங்கடா, புரியுதா? ஸோ அப்போ என்ன செய்யலாம், இது ஃப்ரெண்டாக இருங்கடா அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து கோபம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதை சில பேர் காமிப்பாங்க, நீ அவன்கிட்ட கோவப்படாத. இங்கே பாருங்கள், இந்த ஃபிங்கர் இது இல்லை, இப்படி காமிக்கக்கூடாது. இந்த ஃபிங்கரால் இந்த இடத்துல மட்டும் வச்சு இப்படி 2 டைம்ஸ் காமிச்சிங்க அப்படின்னா அதுவும் கன்சிடர் டு பி ஆங்க்ரி. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்சன்ட்ரேட். ஸோ கான்சன்ட்ரேட்டுக்கு பாருங்கள், கான்சன்ட்ரேட் அதாவது இந்த பாருங்கள், 2 கை என்ன பண்ணுங்கள், உங்களோட கணத்துக்கிட்ட நெத்திட்டு அப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்படி காமிங்க, கான்சன்ட்ரேட் பண்ணு. நான் வந்து பாடம் நடத்துகிறேன்னே, நீ எங்கேயோ நினச்சிட்டு இருக்க, நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க. நோ, நான் சொல்லித்தரத கான்சன்ட்ரேஷன் பண்ணி படி. நீங்கள் உங்கள் மாணவர்கள்ட்ட என்ன சொல்லலாம், நான் சொல்கிறத கான்சன்ட்ரேஷன் பண்ணி இங்கே படி, ஏதாவது திங்க் பண்ணிகிட்டு இருக்காத. ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கு சைன் பாருங்கள், இப்படி இங்கே அங்கே பார்க்காம என்ன செய்யணும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பார்க்குற மாதிரி காமிக்கணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் வெளியிலலாம் போகக்கூடாது. புரியுதுங்களா? என்ன காமிப்பீங்க, இப்படி காமிப்பீங்க. இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நீங்கள் உங்கள் மாணவர்கள்ட்ட என்ன மாதிரி சொல்லி காமிக்கலாம், அவன் படிக்கலை, வேறு ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருந்தானா அப்போ என்ன சொல்லலாம், நீங்கள் கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கணும். படிக்கிறப்போ நீங்கள் என்ன நினப்பில் இருக்கணும், படிக்கிறப்போ புக்கில் என்ன வச்சுருக்க, அந்த புக்கில் என்ன இருக்குது அதை படிக்கிறப்போ அதை நினப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்லலாம். சில மாணவர்கள் என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் உங்கள் மாணவர்களை கூப்பிட்டு என்ன சொல்லலாம், கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு சைனில் தெரியல அப்படின்னா சைகை மொழியில் எப்படி காமிக்கலாம், கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கட்டும், கான்சன்ட்ரேஷன் பண்ணி படி, நல்லா பாஸ் பண்ணலாம், எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இதான் கான்சன்ட்ரேஷன். புரியுதுங்களா? ஸோ நம்ம அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயர்டு. ஸோ டயர்டுக்கு என்னென்னா, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ டயர்டுக்கு என்ன காமிக்கணும்னா, நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க, ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாடி ஃபுல்லும் ரொம்ப டயர்டு, வீக் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன காமிப்பீங்க அப்படின்னா, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ டயர்டுக்கு என்னென்னா, ஹாப்பிக்கு கீழேருந்து மேலே கொண்டு போனீங்களா, டயர்டுக்கு என்ன பண்ணுவீங்க, மேலேருந்து கீழே கொண்டு வர போகிறீங்க. அப்பா நானே டயர்டாக இருக்கேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களே வந்து டயர்டாக ஃபேஸை காமிக்கணும். அப்போ தான் அது மீனிங் கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன செய்வீங்க அப்படின்னா, அப்பா நானே டயர்டாக இருக்கேன்ப்பா, டயர்ட் பாருங்க, மேலேருந்து டயர்ட். அப்போ என்ன, இது என்ன மீனிங்னா, ஃபுல் பாடி என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லாக ஒர்க் அதிகமாக பண்ணதுனால ரொம்ப களைச்சி போயிட்டீங்க. புரியுதுங்களா? இதே உங்கள் மாணவர்கள்ட்ட நீங்கள் பேசுகிறப்ப, நீ என்ன பார்க்குறப்ப ரொம்ப டயர்டாக இருக்க, ஏன் அப்படி, ஒர்க் அதிகம் பண்ணியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது என்னது, டயர்ட். நானே இன்றைக்கி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பாடம் நடத்திட்டே இருந்தேன், எனக்கு டயர்டாகிடுச்சு. இவன் ஒர்க் நிறைய பண்ணான்டா, பாவம் அவன் டயர்டாக இருக்கான், அவன் பார்த்தாலே டயர்டாக இருக்கான், பார்த்தாலே ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது டயர்டாக இருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபேஸ்லேயும் காமிக்கணும், டயர்டாக இருக்க மாதிரி லைட்டாக ஹெட் டவுன் பண்ணி சாய்ச்சிக்கணும், ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கணும் லைட்டாக, பா டயர்டாக இருக்கேன்ப்பா அப்படி சொன்னீங்கன்னா அது கரெக்டாக மீனிங்காக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ யாராவது டயர்டாக இருக்கீங்களா, நீங்கள் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் சைனில் சொல்லித்தரேன்னு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் டயர்ட் ஆகிடக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராங். இங்கே பாருங்களா, ஸ்ட்ராங் அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸ்ட்ராங்க்கு என்ன சைனு, இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இப்படி காமிங்க, நான் ஸ்ட்ராங். புரியுதுங்களா? அவன் தாண்டா இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான், ஸ்ட்ராங். பாருங்க, இங்கே நீங்கள் தட்டி காமிக்கலாம், இல்லைனா கூட ஸ்ட்ராங்னு சொல்ல காமிச்சா கூட அதுக்கான சைன் வந்து மீனிங் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் மாணவர்களில் பார்த்தீங்கன்னா யாராவது நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்க நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. புரியுதா? இல்லைனா ஏதாவது வேறு எதுக்கு இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பில்டிங் பார்க்குறீங்க, அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா புதுசாக நல்லா ரொம்ப நாளாக இருக்குது. அப்போ அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ மழை சீசனாக இருக்குது, புயலுக்கு மழைலாம் அடிக்குது, ரொம்ப காற்றடிக்குது, புயல்லாம் அடித்து ரொம்ப மரங்கள்லாம் நிறைய விழுது. ஆனால் சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தை பார்த்து என்ன சொல்லலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ராங். அப்படிங்கிறப்போ என்ன செய்கிறீங்க, இப்படி நீங்கள் காமிக்கிறீங்க, இது என்னது, ஸ்ட்ராங்கான சைன். புரியுதுங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீக். ஸோ வீக் வந்து என்னது அப்படின்னா, இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் இந்த 4 ஃபிங்கரை மட்டும் இப்படி வச்சு இப்படி லைட்டாக ஷேக் பண்ணுங்கள்.
ஸோ இப்படி காமிச்சிங்கன்னா இது என்னது வீக். ஐயோ அந்த பையன் வீக்காக, அந்த பையன் ஸ்ட்ராங் கிடையாதுடா, அவன் ரொம்ப வீக், அவனால் அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம், ஏதோ ஒரு பேக் எடுக்க சொல்கிறீங்க, இல்லை ஏதோ ஃபர்னிச்சர், ஏதோ டேபிள் ஏதாவது மூவ் பண்ண சொல்கிறீங்க, அந்த பையனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான்னு, அவனால் முடியல. ஸோ அப்போ என்னது அவனால் அந்தளவுக்கு தூக்க முடியாது, அந்தளவுக்கு அவன் என்னது வீக் ஆகிக்கான். இது வந்து என்னது லெஃப்ட்டு இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுங்க, லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்கு வீக். இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் மாணவர்களில் யாரோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க, புரியுதுங்களா? இது என்ன வீக். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லணும்னு இல்லை, வேறு எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? இப்போ ஒரு பில்டிங்கை நான் சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் நேற்று பார்த்தா நல்லா இருந்தது, இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விழுந்துருச்சுன்னா அது ரொம்ப இந்த சின்ன மழைக்கே தாங்கலைன்னா அது வீக். இது இந்த மரம் அதுமாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மரம் பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப வீக்கான மரமாக இருக்குது, அதான் விழுந்துருச்சு. ஸோ இப்போ என்ன செய்யலாம், நீங்கள் வீக். இப்போ என்ன செய்யலாம், சில பேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பானுங்க, ஏதாவது ஃபீவர் ஏதாவது வந்திருக்கும், அப்போ என்ன ஆகலாம், 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வீக் ஆகிடுவான், புரியுதுங்களா? அவனால் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. என்னடா நல்லா இருந்த நீனு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நீ நல்லா இருந்த, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கியே, ஏன்? இல்லை எனக்கு வந்து உடம்பு முடியல, அதாவது ஃபீவராக இருந்தது, அதனால் 2 நாள் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடல சரியா, அதனால் நான் வந்து வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பாருங்கள், வீக் என்னது இப்படி காமிச்சிங்கன்னா வீக், புரியுதுங்களா? ஸோ நம்ம அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பிரஷனில் ஃபியர். இங்கே பாருங்களேன், பயம். ஸோ பயத்துக்கு எப்படி நீங்கள் காமிக்கலாம் அப்படின்னா, பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பயமாக இருக்கிற மாதிரி காமிக்கணும். அதை வந்து நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிப்பீங்க அப்படின்னா, ஒரு டார்க் நைட், ஒரே இருட்டாக இருக்குது, ரோட்டில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்க, அப்படி எப்படி இருக்கும், பயமாக இருக்கும் பார்த்தீங்களா, பயமாக இருக்குது, ஐயோப்பா நான் யாருமே இல்லையே, புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணா பயத்துக்கு என்ன காமிங்க, அந்த குளிருக்கு காமிக்கிற மாதிரி தான், பயமாக இருக்குது, எல்லோரையும் சுற்றி பார்க்குறீங்க, ஐயோ பயமாக இருக்குது, ஏன் பயப்படுற, பயப்படாத. ஸோ இது பயம். ஒன் மோர் சைன் இருக்குது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வச்சுக்கோங்க, சி மாதிரி காமிங்க, உங்களோட லெஃப்ட்டில் செஸ்ட்டில் வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இதுவும் பயம் தான். ஸோ இப்போ நீங்கள் நடந்து போய்ட்டுருங்க, யாருமே இல்லை, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு திக்குன்னு இருக்குது, உங்கள் ஹார்ட் பீட்டில் என்ன ஆகுதுன்னா ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இப்படி காமிச்சிங்கனாலும் அதுவும் என்னது பயம்தான். ஸோ இதுவும் பயம்தான். இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் மாணவர்கள்ட்ட யாராவது எக்ஸாம் அப்படின்னா பயந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா, எக்ஸாம் தான் இது, சிம்பிள் எக்ஸாம், இது ஏன் பயப்படுற, அதெல்லாம் பயப்படாத, சிம்பிள் எழுது போ அப்படி சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம், புரியுதுங்களா? நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்கிறதுக்காக பயப்படுறியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத, புரியுதுங்களா? ஸோ அது கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வேறு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ, இந்த பயம் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், 2 விதமான சைன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, இது பயம், ரெண்டாவது என்னது, இதுவும் பயம்தான், புரியுதுங்களா? நீங்கள் இதை உங்கள் மாணவர்கள்ட்ட சொல்லுங்கள், பயிற்சி எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ்பிரஷனில் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெலசி. ஸோ ஜெலசிக்கு என்ன சொல்லலாம், நம்ம பொறாமப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு. இங்கே பாருங்களேன், பொறாமைக்கு என்ன பண்ணலான்னா, உங்கள் கை வச்சுக்கோங்க, லெஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கீழேருந்து மேலே கொண்டு போகிறீங்க. ஸோ என்ன செய்வீங்க, ஸோ இது நம்ம ரொம்ப பொறாமையாக இருக்குது, பொறாமப்படுறான், அவன் வந்து உன் மேலே ரொம்ப பொறாமப்படுறான், உன்னை பார்த்தாலே பொறாமப்படுறான் அவன் அப்படிங்கிறதுக்கு காமிக்கலாங்க. பாருங்க, கீழேருந்து என்ன செய்கிறீங்க, அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க, நீ பொறாமப்படாத, சரிதா, நீனும் அதேமாரி மேலே படிச்சு வா அப்படிங்கிறது காமிக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், பொறாமைக்கு என்ன பண்ணுங்கள், கீழேருந்து இப்படி காமிப்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னொரு சைன் என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருங்க இப்படி காமிப்பாங்க. ஸோ அவனை உங்கள் மேலே நீ வந்து நல்லா மேலே வர அப்படிங்கிறதுனால அவன் உன் மேலே என்ன செய்கிறான், பொறாமப்படுறான். ஸோ இது இப்படியும் காமிப்பாங்க. சில பேர் செய்வாங்க, இங்கேருந்து மேலே கீழேருந்து மேலே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த பாருங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இப்படி வச்சுட்டு என்ன செய்யுங்க, இங்கேருந்து மேலே கொண்டு போனீங்கன்னா ஜெலசி, புரியுதுங்களா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் மாணவர்கள்ட்ட இதை எப்படி பயிற்சி பண்ணலாம், ஒரு 2 பசங்க இருக்காங்க, அதில் ஒருத்தன் வந்து நல்லா படிக்கிறான், ஒருத்தன் வந்து நல்லா படிக்கல அப்படிங்கிறப்போ, அது நல்லா படிக்காத பையன் படிக்கிற பையனை பார்த்தீங்கன்னா சொல்லலாம், நல்லா மார்க் வாங்குறேன் நீ எப்படிறா அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், நீங்கள் அந்த மாணவர்களை கூப்பிட்டு, ஸோ பொறாமப்படாத, நீனும் என்ன பண்ணணும், நல்லா படித்து மேலே வா, நீனும் ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணு, அப்போ தான் நீ என்ன பண்ணலாம், நல்லா படித்து மேலே வரலாம் அப்படிங்க என்ன பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம். இது பேர் என்னது, அட்வைஸ். ஸோ இது வந்து என்னது, பொறாமை. அது இப்போ பொறாமை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், நீங்கள் ஃபேஸில் வந்து அதை பொறாமப்படுற மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன் காமிக்கணும். சும்மா இப்படி காமிச்சிங்க அப்படின்னா அது மீனிங்லெஸ் ஆகிடும். ஸோ ஃபேஸியல் எக்ஸ்ப்ரெஷனும் கொஞ்சம் காமிக்கணும், சைனும் கரெக்டாக பண்ணணும், ப்ளஸ் கெஸ்டரோடு பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக ரீச் ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் மாணவர்கள்ட்ட எப்படி பண்ணுவீங்க, பொறாமப்படாத என்ன சொல்வீங்க, இப்படி காமிச்சிட்டு கீழேருந்து மேலே கொண்டு போகலாம், இல்லைன்னா இன்னும் செய்யலாம், இப்படியும் காமிக்கலாம். இது ரொம்ப அதிகமாக யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கீழேருந்து இப்படி மேலே போகிறது,
ரொம்ப நாளாக அதிகம் பேர் யூஸ் பண்ணுறது என்னென்னா இதுதான், கீழேருந்து மேலே கொண்டு போகிறது. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ப்ரைஸ். பாருங்களா, சர்ப்ரைஸ். இங்கே வச்சுக்கோங்க, கீழேருந்து அப்படி காமிங்க. வாவ், சர்ப்ரைஸாக இருக்குது. எப்படி பண்ண நீ ஃபஸ்ட் உனக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சா? வாவ் சூப்பர். நீ தான் ஃபஸ்ட் மார்க்கா? வாவ் சூப்பர். சர்ப்ரைஸாக இருக்குது. நான் உனக்கு கிஃப்ட் தரப்போகிறேன். அது என்னென்னா சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன், நான் உனக்கு தள்ளுறேன். இப்போ என்ன, அது கீழேருந்து என்ன பண்ணுங்கள், கையை மேலே காமிங்க. அப்படி சூப்பராக அப்படி காமிக்கிறது, சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு. சரிங்களா? இது சர்ப்ரைஸ். அதை எதிர்பார்க்காம ஒன்று நடந்தது அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க, இது சர்ப்ரைஸாக காமிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், கீழேருந்து என்ன பண்ணுங்கள், அதாவது குட் மார்னிங்க்கு கீழேருந்து மேலே போகும் பார்த்தீங்களா, சன்ரைஸ் ஆகிறதுக்கு. அதேமாதிரி என்ன செய்வோம், இங்கேருந்து இப்படி காமிங்க. சர்ப்ரைஸாக இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு நீ வந்திருக்க, சர்ப்ரைஸாக இருக்குது. புரியுதுங்களா? திடீர்னு உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு வந்து யாராவது திடீர்னு பார்க்குறீங்க, சர்ப்ரைஸாக இருக்குது, உங்களை பார்த்துட்டேன். உங்களோட மாணவர்களே, பழைய மாணவர்கள் யாராவது திடீர்னு வராங்க, இல்லை ஏதாவது ஒர்க் கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து யாராவது உங்களை பார்க்குறப்ப உங்கள்கிட்ட சொல்லாமல் திடீர்னு வராங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வாவ் சர்ப்ரைஸாக இருக்குது, திடீர்னு வந்திருக்க, நீங்கள் முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லை, திடீர்னு பார்த்தா சர்ப்ரைஸாக வந்திருக்க நீ அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ அதுக்கு என்னது, சர்ப்ரைஸ். நீங்கள் இதை உங்கள் மாணவர்கள்ட்ட பயிற்சி பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, அது ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், 2 கை வச்சுக்கோங்க, பிரிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த இடத்துல வச்சுட்டு தலையிட்ட கிட்ட வச்சு இப்படி காமிங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய டென்ஷன், நிறைய பிரச்சனைகள், நிறைய ஒர்க்கு, ஒரு மாதிரி என்ன செய்கிறது, என்ன பண்ணுறேனே ஒன்றும் புரியாமல் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடும். என்ன பண்ணுறேனே புரியல, அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னா இந்த பாருங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. புரியுங்களா? இது நிறைய பேர் என்ன மாதிரி சைன்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். இந்த பாருங்க, அப்படி காமிப்பாங்க, அதுவும் ஸ்ட்ரெஸ்க்கு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா இப்படி காமிப்பாங்க, சில பேர் இப்படி காமிப்பாங்க. அதாவது என்ன பண்ணுறதுன்னா, எல்லாமே ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் இதை எப்படி மாணவர்கள்ட்ட பயிற்சி கொடுக்கலாம், எப்படி நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம் இதை? சில மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஃபுல் டே பார்த்தா நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நிறைய எக்ஸாம் இருக்கும், நிறைய ஏதாவது ஒர்க் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அவங்க சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா பிக்கப் பண்ணிப்பாங்க. சில பேரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. என்னது, ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க நீ? சில பேருக்கு வீட்டு பிரச்சனை எல்லாம் இங்கே வந்து வீட்டில் இங்கே உட்காந்துருப்பானுங்க. ஸோ அவனுக்கு பர்சனல் லைஃப் ப்ராப்ளம் இருக்கலாம். அதெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேஸை பார்த்தாலே இங்கே கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கு நீ ஒரு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஃபேஸை பார்த்தா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கியா, ஏன் அப்படிலாம் இருக்காத, கூலாக இரு. இங்கே பாருங்கள், கூலாக இரு, கூலாக இரு. அதாவது கூலுக்கு என்ன தான் இங்கே பாருங்கள், COOL காம்போம், கூலாக இரு. புரியுதுங்களா? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காத, ஃப்ரீயாக விடு எப்படிப்பாங்க. புரியுதுங்களா? இது என்னது, ஸ்ட்ரெஸ் இல்லை ஸ்ட்ரெஸ். புரியுதுங்களா? நம்ம அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹங்கரி. இங்கே பாருங்களேன், ஹங்கரி. ஐயோ பசிக்குதே, ஹங்கரி. ஸோ ஹங்கரி என்னது, ஒரு எக்ஸ்பிரஷன் தான். உங்களுக்கு பசிக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவோம், அதை காமிக்கிறீங்க வெளியில். என்ன பண்ணுறது அப்படின்னா, பசிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், இது இப்படி வச்சுக்கோங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி காமிக்கிறீங்க. பார்த்தீங்களா? இது ஹங்கரி. பசிக்குது, எனக்கு எங்கே சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு பசிக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், பசிக்குதுங்க ப்ராவோ, இந்த இடத்துல காமிச்சிட்டு இங்கே காமிக்குது. அதாவது உங்கள் ஸ்டொமக் வந்து என்ன கேட்குது, ஃபுட்டு கேட்குது. ஸோ அதை என்ன காமிக்கணும், உங்கள் ஸ்டொமக்கில் என்ன பண்ணுங்கள், உங்கள் கையை ரெண்டுத்தையும் இப்படி வச்சுட்டு பசிக்கிற மாதிரி காமிக்கணும். பசிக்கிறதுக்கு சாப்பிட்ற மாதிரி காமிக்கணும். எனக்கே பசி டைம் ஆகிடுச்சு, டைம் பாருங்கள் 2 மணி ஆகிடுச்சு, எனக்கு பசிக்குது, நானும் சாப்பிடல, எனக்கே ரொம்ப பசிக்குது. ஸோ பசிக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன, அது எதோ சாப்பிட்ணும். ஸோ என்ன செய்கிறீங்க, பசிக்கிறதுக்கு இப்படி காமிக்கிறீங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி மாணவர்கள்ட்ட பயிற்சி பண்ணலாம்? ஸோ டைம் ஆகிடுச்சு, சில பேர் என்னது சாப்பிடாம வந்துட்டாங்க அப்படின்னா, என்னடா ஏன் உனக்கு பசிக்குதா, போய் சாப்பிட்ருவா, சாப்பிட்டியா, பசிக்கலையா? ஸோ பசிக்கலையாவும் காமிக்கலாம், பசிக்குதா அப்படின்னாலும் காமிக்கலாம். ஸோ பசிக்கு என்ன காமிக்கிறாங்க, இங்கே பாருங்கள், இங்கே வச்சுட்டு இப்படி காமிக்கலாம். ஸோ இது வந்து ஹங்கரி அப்படிங்கிறதுக்கான சைன். புரியுதுங்களா? இதை நீங்கள் உங்கள் மாணவர்கள்ட்ட பயிற்சி பண்ணுங்கள். அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஃப், அதாவது சிரிப்பு. இங்கே பாருங்களேன், உங்கள் ஃபிங்கர் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்தையும் விரிச்சிருங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துல இந்த ஃபிங்கர் மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா சிரிக்கிறது. எப்படி சிரிக்கிறது, அதாவது இது ஸ்மைல் சொன்னோம், இது புன்னகைன்னு சொல்லுவாங்க. அது சிம்பிளாக சிரிக்கிறது. இது வந்து என்னென்னா ரொம்ப கைத்தட்டி சிரிக்கிறது.
பெரிய ஜோக் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுங்க, ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சியில நீங்க போறீங்க. ரொம்ப ஆனந்தத்தில இருக்கீங்க. பெரிய ஏதாவது ஜோக் சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப சிரிக்கிறீங்க. அப்ப சிரிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி காமிப்பீங்க. அப்ப நீங்க சிரிச்சு காமிக்கணும். என்ன எல்லாம் உங்க மாணவர்கள்ட்ட எப்படி இத பயிற்சி பண்ணலாம்? அப்ப எங்க தேவைப்படும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு ஜோக் சொல்றீங்க. பாடத்தில, கிளாஸ்ல ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கப்ப, ஏதாவது சிரிப்பா சொல்றீங்க அப்படிங்கிறப்போ, பசங்கள்லாம் மாணவர்கள் என்னது எல்லாரும் சிரிப்பாங்க. இல்ல நீங்க கிளாஸ்ல இருப்ப நீங்க உள்ள வந்து பார்க்குறீங்க, மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாம் சிரிச்சுட்டு கை தட்டி விளையாண்டுருக்காங்க. அப்ப நீங்க கேட்கலாம், "என்னது? எதுக்கு எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கீங்க? என்னது?" அப்படின்னு கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்னது? சிரிப்பு, லாஃப். புரியுதுங்களா? நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னு பார்க்க போறோம் அப்படின்னா, தர்ஸ்டி. அதாவது தாகம் எடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்களேன். தர்ஸ்டிக்கு வந்து என்ன காமிக்கலாம் நீங்க? இங்கேருந்து மேலேருந்து இப்படி காமிங்க. தண்ணி தாகமா இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் உங்க ஃபேஸில எப்படியாவது தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் நீங்க? தர்ஸ்டிக்கு என்ன பண்ணலாம்? இந்த பாருங்க இங்கேருந்து கீழ இப்படி கொண்டு போங்க. உங்க கழுத்துல என்ன பண்ணுங்க? இங்கேருந்து தொண்டையில என்ன பண்ணுங்க? இப்படி கொண்டு போங்க. தண்ணி தாகமா இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க? இங்கேருந்து இப்படி காமிக்கணும். ப்ளஸ் உங்க லைட்டா சூ பண்ணி காமிக்கிற மாரி உங்க மவுத்லயும் காமிக்கிறீங்க. தண்ணிக்கு வேணும். தண்ணி குடிச்சாகணும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுங்க? இப்படி காமிச்சிங்கன்னா, அதுவும் எனக்கு தர்ஸ்டியா இருக்குது. தண்ணி கிடைக்குமா பார்க்குறேன் நானு. தர்ஸ்டியா இருக்கு. ஸோ இதுவரை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா சைன் எல்லாமே எது ரிலேட்டடாக சொன்னேன்? எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிற ரிலேட்டடா நிறைய சைன் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க பயிற்சி பண்ணணும். அதை தவிர இப்போ சொல்லிக் கொடுத்த சைனை உங்க செவித்திறன் மாணவர்கள் வகுப்புல என்ன பண்ணுங்க, நீங்க அந்த மாணவர்கள்ட்ட பேசி பழகுங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் நீங்க மெமரியில இருக்கும். ஈஸியா நீங்க அதிகமா இன்னும் கத்துக்கலாம். இது நீங்க எப்படி கத்துக்கலாம் அப்படின்னா, தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா மட்டுமே என்ன பண்ணலாம், இந்த சைகை மொழிய சீக்கிரமாவே நீங்க கத்துக்கலாம். அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இன்னும் புதிய சைன் லாங்குவேஜ்ல உங்களுக்கு சொல்லித் தரப் போறேன். தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.